இந்த உபதேசம் ஈஸ்வரப்பட்டு கொடுக்கறது ரொம்ப சிறிய உபதேசமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மெய் பேருண்மைகளை அது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றார். ஏனால் காலத்தை வென்றவன் அப்படின்னு சில சக்தி வாய்ந்த நிலைகளை, ஏன் குறிப்பா தெய்வத்தை கூட அப்படி சொல்லுவான், காலத்தை வென்றது அப்படின்னு. காலத்தை வென்றது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொன்னு நம்ம சொல்ற நிலையாமை அப்படின்னு சொல்லுவோம். நேற்று ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதுக்கும் முன்னாடி ஒன்று இருந்துச்சு, ஆனா இப்ப இதெல்லாம் இல்லை. நம்ம குடும்பத்திலையும் சொல்லலாம், அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க, அப்புறம் அதுக்கு மேல ஒரு சிலதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியறதில்லை. அவங்களாம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எது நிலைச்சிருக்கு, எது நிலைத்தது, எது நிலைச்சே இருக்க முடியும், சரித்திரம்னு சொல்றோம், ஹிஸ்டரின்னு ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பா சொல்றோம். சரி, அப்ப அது அன்னைக்கு இருந்தது இப்ப இன்னைக்கு ஏன் இல்லை? அப்ப என்னைக்கு நிலைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இதை நம்ம கேள்வியா கேட்டுட்டு அதோட விட்டுறோம். ஆனா யோசிக்கிறது இல்லை, யோசிக்கிறது மட்டும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. அப்படியே சிந்தித்தாலும் சரி, அதுக்கு மேல நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சாதாரண விட்டுட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குண்டான ஒரு விளக்கமாக தான் அதில் கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நிஜம்னு ஒன்று சொல்றோமே, என் கண்ணால நான் பார்த்தேன், என் காதால கேட்டேன், இப்படி 5 புலன்களாலையும் நான் பார்த்தேன், கேட்டேன், நுகர்ந்தேன், சாப்பிட்டேன், உணர்ந்தேன், எல்லாமே சொன்னாலும் கூட இது நம்ம நிஜம்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அது நிஜம் அப்படின்னு பார்த்தா இது கனவு தான் அப்படின்னு ஈஸ்வரப்பட்டு சாதாரணமா சொல்லிடுறாரு. அப்ப கனவுனா என்ன? இப்ப நம்ம நைட்ல தூங்குறோம் அல்லது மற்ற நேரம் கூட சில நேரம் தூங்குறோம். இப்ப தூங்கும்போது ஒண்ணு கனவுன்னு சொல்றோமே, அப்ப அது கனவு இல்லையா? வாழ்க்கை தான் கனவா? எது கனவு? நாம் உறங்கும் பொழுது வருவதுதான் கனவு. நாம் விழித்திருக்கும் பொழுது வாழ்வது நினைவு என்கின்றோம். ஆனால் கனவும் நினைவும் எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அடிச்சிடாரு, ஓங்கி அடிச்சிடாரு. இன்று நடப்பது நாளை கனவு தான். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஆமாங்க இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு இப்ப சொன்னாலும் நாளைக்கு அதை நினைச்சு பார்த்தோன்னா அது முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிடும். அப்ப அது கனவை ஒத்துக்கிறோம். நாம் உறக்கத்தில் உள்ள பொழுதும் கனவு தான், இதையும் ஒத்துக்கிறோம். அதுபோல சில நாட்கள் பொறுத்து எண்ணி பார்ப்பது எல்லாமே கனவு தான். சரி, 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு இருக்கும். 2 நாள் 3 நாள் 10 நாள் 1 மாசம் 1 வருஷம், அன்னைக்கு அப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிடணும். இது மட்டும் இல்ல, முன்ஜென்ம வாழ்க்கையும் கனவுதான். நீ இந்த சரீரத்தை மட்டும் சொல்லாதப்பா, முன்ஜென்ம வாழ்க்கையும் கனவு, இந்த ஜென்ம வாழ்க்கையும் கனவு தான், நமக்கு நடப்பதும் கனவு. எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே கனவுன்னு ஈஸ்வரப்பட்டு சொல்லலாம். அப்ப எது நிஜம், எது உண்மை, எது நிலைச்சது அப்படின்னா அந்த ஈஸ்வரனின் நினைவு ஒன்றே, அந்த ஈசனின் சக்தி ஒன்றேதான் ஒரே நிலை கொண்ட என்றும் நிலைத்து நிற்கும் நினைவு. கனவுக்கும் நினைவுக்கும் நாம் மாறுபட்டு எண்ணுகின்றோம். நடப்பது எல்லாமே கனவுதான் என்ற நினைவு எல்லோருக்கும் வந்தால் இன்றைய உலகில் ஆண்டவனை பல ரூபமாக்கி பல ஜாதியாக உருவாக்கி இருக்க மாட்டார்கள். இந்த மதத்தில் எத்தனையோ பிரிவுகளை சொல்லி தன்னைத்தானே மனிதர்கள் தாழ்த்தி கொண்டுதான் வாழ்கின்றார்களே தவிர இது போன்ற நிலையிலிருந்து விடுபட வேண்டும். இது யோசிச்சு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிச்சயமா நம்மளால இந்த உண்மையை உணர முடியும். ஏன்னா நினைவு அப்படின்னு சொல்றோம், இப்போ 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன்னு சொல்லலாம், இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன்னு சொல்லலாம். நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அங்கேயே தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல இருக்க முடியுமா? இப்ப சாப்பிடுறோம், அந்த இடத்துல போய் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படிதான் சொல்ல முடியும். சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அப்ப அந்த சாப்பிட்டது அது சாப்பிடும்போது நினைவு அப்படின்னு சொன்னாலும் இப்ப முடிஞ்ச பிற்பாடு அது முடிஞ்சு போச்சு. இல்ல சாப்பிட்டோம்லன்னு சொல்றான், அப்ப சாப்பிட்டோம்ங்கிறது எவ்வளவு நினைச்சு நிக்க முடியுமா? இல்ல அப்ப சாப்பிட்டா இப்ப பசிக்குது, அப்ப மீண்டும் சாப்பிட வேண்டியதில்லை. அப்ப காலம்ங்கிறது நம்மளை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நாம நினைக்கிறோம் நான் இப்படி வாழ போறேன், அப்படி செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் நாம சொன்னாலும் நாம எதையும் தள்ளிட்டு போல, நம்ம தான் மற்றவர்களால் தள்ளப்பட்டு போய்கொண்டிருக்கின்றதான் காலம். இந்த காலத்தினுடைய ஓட்டத்துல நம்ம அதை நம்மளை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு, விரட்டிட்டு இருக்கு, நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றோம்.
அப்ப நம்ம நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? அதுக்குதான் ஈசனை பத்தி சொல்றாரு. ஏன்னா உயிர் அப்படின்னா அது ஈசனின் சக்தி அப்படின்னா ஆதிசக்தியின் அருள் பெற்றது. ஆதிசக்தியுடைய அருள் விஷத்துடைய தாக்குதலால தான் உயிர் வெப்பமாகி இயங்கிக் கொண்டிருக்கு துடிப்பு நிலைகள்ல. அதுக்கு அழிவு கிடையாது. ஒரு உயிர் தோன்றிவிட்டால் இந்த அகண்ட அண்டத்திலையும் சரி வேற எங்கேயும் சரி அதுக்கு அழிவே கிடையாது. ஆனா நுகர்ந்த உணவு உடல்கள் பெற்று பல உடல்கள் பெற்று இப்படி பரிணாமலட்சியில் எத்தனை மாற்றங்களாகி மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த ஈசனின் சக்தி அழிக்க முடியாத சக்தின்னு சொல்றமே, அழியாத சக்தின்னு சொல்றமே, அதுதான் நிலைச்சது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் நீடித்த நாள் வாழணும், இல்ல நீடித்து எல்லாமே இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனை நிலைகளை செய்யறாங்க. அவருடைய உழைப்பு நீடித்த நாள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களால அந்த மாதிரி நீடித்த நிலைகள்ல எதையுமே இப்படி நிலை நிறுத்த முடியல சொல்றாங்க. ஆனா ஒரு காலகட்டம் தான், அதுக்குமே மாற்றங்கள் ஆகுது. அது இயற்கைன்னு போயிடுறாங்க. அது விஞ்ஞானம். ஆனா மெய்ஞானிகள் இப்படி நிலைத்தது என்ன அப்படிங்கறத கண்டு வந்தவர்கள் இன்னைக்கு ஈசனின் சக்தின்னு சும்மா வெறும் பக்தியில தெய்வம் கடவுள் அப்படி எங்கேயோ கையை காட்டுறது இல்ல. அந்த வெப்பத்தினுடைய சக்தி அதுதான் நிலைச்சு இருக்கிறது, அதை அழிக்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்களோ அதை மெய்ஞானிகள் கண்ட உணர்வு ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெல்ல தெளிவா சொல்றாரு. எது நினைவு எது கனவு ரெண்டும் ஒண்ணுதானப்பா. நீ அந்த ஈஸ்வரோட ஒன்றிட்டேனா, நீ ஈஸ்வரனுடைய நினைவோட இருந்தேனா, அவன் வேறல்ல நீ வேறல்ல அப்படின்னு நின்றுட்டேன்னா அதுதான் நிலைத்தது. அதுக்கும் அழிவில்லை, உனக்கு அழிவில்லை. அதுதான் நினைவு, அதுதான் நனவு, அதுதான் நிஜமானது. மற்ற எல்லாமே பொய். இது எல்லாமே பொய் உலகம் தான். நம்ம கண்ணில் பார்க்கிறோம் எல்லாம் நிஜம்தானங்க அப்படின்னு சொன்னா, கண்ணில் பார்க்கிறோம்னா எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியுது? இந்த வீடு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாலாம் இல்ல. சரி இனிமேல் எத்தனை வருஷம் இருக்கும் சொல்ல முடியாது. சரி நம்ம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி 100 வருஷம் முன்னாடி இருந்தோமா இல்ல. சரி இன்னும் 100 வருஷம் இருப்போமா தெரியாது. அப்ப இது எல்லாமே நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா ஞானிகள் கண்ட உண்மைகளை தான் ஈஸ்வரப்பட்டுறீங்க. மெய் உண்மையை மெய் உலகத்திற்கு நீங்க ஒவ்வொருத்தரும் வர வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கனவு தானப்பா. அப்ப நீ ஈஸ்வரோட ஒன்றக்கூடிய நிலைக்கு நீ வந்துட்டேன்னா இப்ப நீ பாக்குறது கேட்கறது நுகர்றது அவன் சொன்ன இவன் சொன்ன அங்க அப்படி நடக்குது இங்க அப்படி நடக்குது எல்லாமே நிஜமானது அல்ல. ஆகையினால நீ இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகைமைகளையோ பல தீமைகளையோ மற்றவருடைய குறையா சொல்றதோ மற்ற கவலையோ வேதனையோ இதெல்லாம் என்ன அளவடி அந்த ஈசன் சக்தியோட ஒன்றக்கூடிய நிலைக்கு நீ வாப்பா. ஈசனுடைய ஒன்றி வாழ்றதுக்கு நீ முயற்சி செய். மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற நிலையை நீ அடையணும் அப்படிங்கிறது இந்த தெளிவை நம்ம கொடுக்குறாங்க. அப்ப அதுக்காண்டி நம்ம இது கனவுதான் சொல்லிட்டு சும்மா இருக்க சொல்லணும். உயிரோட ஒன்றணும், அந்த ஈசனுடைய சக்தியோட ஒன்றணும். அந்த ஈசனுடைய சக்தியோட நம்ம ஒன்றிட்டோம்னா ஈசனுக்கு அழிவில்லை நமக்கு அழிவில்லை. அப்ப நீடித்த நாள் இருக்குன்னு ஆசைப்படுறோம். அப்ப நீடித்த நாள் இருக்குன்னா அது நம்மளை போல வாழ்ந்த மனிதர்கள் தான். இன்னைக்கு விஞ்ஞானம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றதோ அதை தேடி உணர்ந்தவங்க நமக்கு இந்த வழியை காட்டுறாங்க. அதை தான் ஈஸ்வரப்பட்டு நமக்கு நினைவுபடுத்தி இன்னைக்கு வாழக்கூடிய கனவு அப்படிங்கிற நிலையிலிருந்து விடுபட்டு உயிரோடு ஒன்று என்னைக்குமே பேரானந்த நிலை பெற்று பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற அவர் பெற்ற பேரானந்த நிலையை நாமளும் பெற வேண்டும் என்று இதை நமக்கு தெரியப்படுத்துறாங்க.